ஹலோ ஹேவி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தங்கலான் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த தேர்ஸ்டே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கேஜிஎஃப் இந்த கோலார் கோல்டு இந்த பெங்களூர் பக்கத்தில் இருக்க அந்த கோலார் பிளேஸில் எப்படிலாம் தங்கம் கிடைச்சது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், யாரெல்லாம் போய் அந்த தங்கம் இருக்குன்ற அந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு பேசிக் ஒன்லைன். மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை விக்ரம் அண்ட் அவரை சார்ந்த ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆர்காட் அப்படின்ற அந்த ஒரு பிளேஸ்ல அந்த ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜமீன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து அவங்கள அடிமையா வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆக்சுவலா அந்த கிராம மக்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. யார்கிட்ட இருந்துன்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அங்க இருக்க ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. இந்த மாதிரி இங்க வந்து எனக்கு கோல்டு இருக்க பிளேஸை கண்டுபிடிச்சு கொடுங்க. ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றாங்க. நான் மேப் வச்சிருக்கேன். எனக்கு அதை அங்க வந்து கண்டுபிடிச்சு அந்த கோல்டு எடுத்து கொடுங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்களையே அப்படியே மொத்தமா கூப்பிட்டுட்டு விக்ரம் தலைமையில கூட்டிட்டு போறாரு. பட் கூட்டிட்டு போறவரு அந்த நகையை அவங்க கிட்ட கொடுத்தாரா, மெயினா இவங்க வந்து அந்த கோல்ட எடுத்தாங்களா, எங்க இருக்குன்றது அந்த கோல்ட கண்டுபிடிச்சாங்களா இல்லையன்றது அந்த படத்தோட பேசிக் ஒரு ஒன் லைனர். மெயினா அதுல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் படத்துல, எஸ்பெஷலி அந்த ஒரு லுக். லைக் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கெட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவணம் தான். அதை தவிர அந்த ஒரு அந்த ஹேர் ஸ்டைல் பிளஸ் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கா, அட் த சேம் டைம் அவரோட ஆக்ஷன் சீன்ஸும் சரி, ஸ்டன் சீன்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு வாக், அந்த ஒரு மேனரிசம் ப்ளஸ் அவரோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்தது படத்தில். நிறைய இடங்கள்ல வந்து ஆக்டிங் அந்த ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், விக்ரமை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவரோட ஆக்டிங்கில் இதில் வந்து பிரமாதமாக பின்னி படம் எடுத்துட்டு இருக்காரு. நிறைய டெடிக்கேஷனாக நிறைய சீன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூலேயே தெரிஞ்சது. ரொம்ப இந்த படத்துக்காக மெனக்கிட்டு இருக்காருன்றது. கண்டிப்பாக அவருக்காவது இந்த படத்தில் இந்த படத்தில் அவர் நடிச்சதுக்கு அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்டு இன்னொரு 1 year or 2 yearsல இதுக்கு அடுத்து வர போகிற நேஷனல் அவார்டில் அவருக்கு கிடைக்கும் பெஸ்ட் ஆக்டர்ன்றது. அதை தவிர நிறைய அவார்ட்ஸ் வந்து இந்த படத்தில் விக்ரமுக்கு பர்டிகுலர்லி அவரோட ஆக்டிங்காக கிடைக்கும். பிரமாதமா பண்ணியிருக்காரு நிறைய இடங்கள். ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படியே அந்த சாத்தான் மாதிரி பண்ணுவார். லைக் ஒரு மாதிரி அந்த மென்டலி அவருக்கு ஏதோ ஒன்று ஓடி அதெல்லாம் வந்து பிரமாதமா இருந்தது படத்துல. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரீசெண்ட் டேஸ்ல விக்ரம் பண்ண கேரக்டர்ஸ்ல இந்த கேரக்டர் வேற லெவல் இருந்து அவரோட கெரியர்ல இந்த கேரக்டர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கும். பிரமாதமா பண்ணியிருந்தாரு ஆக்டிங்ல. அதே மாதிரி பார்வதி திருவோத்ரோ அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்தது இந்த படத்துல. ரொம்ப வந்து டீசெண்டா நடிச்சிருந்தாங்க படத்துல. மெயினா ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் தான், ஒரு ஒய்ஃப் கேரக்டர் விக்ரமுக்கு. அது ரொம்ப நல்லா பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. மெயினா பசுபதி அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிராமணனா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பெருமாள் கும்பிடுறது, எல்லாரும் பூனல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு அவரு. அதே மாதிரி மாளவிகா மோகனன் அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எவில் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் படத்துல பாத்தீங்கன்னா புரியும். அப்படியே அவங்க ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது பார்க்கும் போதே அப்படியே பயமா இருக்கும் தியேட்டர்ல வந்து அந்த சவுண்டோட. இது வந்து செம்ம கேரக்டர். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏவில் கேரக்டர். அது ரொம்ப நல்லா நீட்டாவே படத்துல பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அவங்க நிறைய மெனக்கெட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த கேரக்டருக்கு. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கேரக்டர். அவங்க கெரியர்ல இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கும் அவங்களுக்கு. அது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டேனியல் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபாரின் அந்த பிரிட்டிஷ்கார் அந்த ஒரு ஆளாக வந்திருக்காரு ஒரு ரோல். ரொம்ப நல்லா நீட்டாக அந்த அவரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஹரிகிருஷ்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பாரஞ்சித் படங்கள் எல்லாம் வருவார். அந்த மெட்ராஸ் படத்தில் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், ஜானின்ற ஒரு கேரக்டர். அவருக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ரோல். ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. மெயினாக ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கலானே அப்படின்ற ஒரு சாங், அப்புறம் ஸ்டார்டிங் அது வந்து ஒரு விக்ரம் பாடின ஒரு சாங். அந்த 2 சாங்குமே படத்தில் மியூசிக் பிரமாதமாக இருந்தது. சாங்ஸ்மே பிரமாதமாக இருந்தது. அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிரட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போகிறதுக்கான இடம் இருந்திருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார் பேக்ரவுண்ட் ஸ்கோர். படத்தில் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. லைக் இந்த ஒரு 1000ல் ஒருவன் அவரோட இந்த ஒரு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக ரொம்ப பெருசாக பேசப்படும். செம்மையா இருந்தது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். தனியாக அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த வந்து ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் அப்படின்னு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் தனியாக கேட்டிங்கனாலே பயங்கரமாக இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார் படத்தில். ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். அந்த ஒரு நம்ம அந்த ஒரு இடத்துக்குள்ளே அந்த கேஜிஎஃப்குள்ளே நம்ம போன மாதிரி ஃபீல் பண்ணலாம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் ஜிவி பிரகாஷ் குமார். அவருக்கும் இந்த படத்துக்காக நிறைய அவார்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக மியூசிக் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கிஷோர் குமாரோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காத ஒரு சில இடங்கள் தான் எடுத்திருக்காங்க. அந்த கேஜிஎஃப் அந்த சரௌண்டிங் இருக்க ஒரு பிளேஸில் ரொம்ப நல்லா நீட்டாக எடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி ஸ்டன் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. லைக் ஒவ்வொரு சீன்ஸுமே சரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. படத்தில் சுற்றி ஒரு 3-4 இடங்கள் தான் மொத்தமாகவே படத்தில் காட்டுறாங்க. பட் அந்த இடங்களும் ரொம்ப நீட்டாக வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு படத்தில். அதுமாதிரி செல்வா ஆர்கேவோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷத்துக்குள்ள நீட் அண்ட் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு. இது அதுக்கு மேலே போயிருந்தா கூட கொஞ்சம் லேகாக இருக்கும் படம். பட் ரொம்ப நல்லா வந்து நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. படம் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி பண்ணியிருந்தாரு. ஒரு சில சீன்ஸ்ல அந்த படம் நீங்கள் வந்து ரொம்ப டெப்த்தாக பார்த்தீங்கன்னா தான் அந்த படம் புரியும். அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து புரியுற அளவுக்கு கன்வே பண்ணுற அளவுக்கு எடிட் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது.
அதே மாதிரி ரஞ்சித்தோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலா அவர் எப்பவுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கும் படத்துக்குள்ள. எல்லா ஒரு கமர்ஷியல் கதையை ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ள அவரோட அந்த ஒரு பாலிடிக்ஸ், அவரோட அந்த ஒரு தாட் போடுவாரு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளேயும் அவரோட அந்த பொலிட்டிக்கல் தாட்ஸ் எல்லாம் நிறையவே போட்டிருக்காரு. அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இப்படி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த உள்ள சொல்லி அடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த கான்செப்ட்ல அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை நிறைய சொல்லலாம் அந்த கதையில. அது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மெயினாக ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தார் படத்தை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ அட்வென்ச்சராகவும் கூட இருந்தது படம். வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாரு. நீட்டாக இருந்தது ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அந்த விக்ரமோட பையன் கேரக்டர், விக்ரம் கேரக்டர், பசுபதியோட கேரக்டர், அப்புறம் அந்த வெள்ளக்காரனோட கேரக்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour வந்து கண்டிப்பாக லேக் இருந்தது படத்தில். அது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தோய்வாகி போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன ஸ்பீட்ல செகண்ட் ஹாஃப் போயிருந்ததுன்னா படம் வேற லெவலில் இருந்திருக்கும். அப்படியே ஒரு பயங்கர ஆக்ஷன் படமாக இருந்திருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் ஒரு தொய்வு இருந்தது, நிறைய லேக் இருந்தது. ஏன்னா இது வந்து தமிழ் சினிமாக்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஒரு லேகார அந்த ஒரு கல்ச்சர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த படத்தை எடுத்தீங்கனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் போகுது, லேக் ஆகுது. அது வந்து என்னன்றது தெரியல. எல்லா படமே அப்படி தான் வந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டேஸ்ல. பட் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக லேக் இருக்கு ஒரு ½ hour. பட் அந்த ஒரு கிளைமேக்ஸ் இதெல்லாம் வந்து பிரமாதமாக இருந்தது. மெயினாக கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே புரியாத மாதிரி போய் புரிய வச்சிருப்பாங்க. நல்ல டெப்த்தாக பார்த்தீங்கன்னா படம் வந்து புரியும். ரொம்ப ஒரு ட்விஸ்டோட அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் எனக்கு படம் பார்க்கும்போது பிரமாதமா இருந்தது. அட் த சேம் டைம் ஒரு பார்ட் 2க்கு லீடு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்து முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 இருக்குமான்றது தெரியல. பட் வந்து ஒரு பிரமாதமான ஒரு இது நிறைய இடம் அந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செட்டால ரியலானே தெரியல. அந்த மாதிரி இருந்தது. நிறைய இடங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு லைவ் லொகேஷன்ல தான் எடுத்திருக்காங்க. அதுக்காக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு படத்துல பார்க்கும்போதே தெரிஞ்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே படத்துல மொத்தமா ஒரு 50, 60 பேர் இல்லை ஒரு 100 பேர் கூட இருப்பாங்கன்னு நினைக்கலாம். பட் அத்தனை பேரை வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது படத்துல. மெயினா செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல் படம்னே சொல்லியிருக்கலாம். பட் ஆனா கமலோட விக்ரமோட அந்த ஒரு டெடிகேஷனுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிரமாதமான ஒரு படமா வந்திருக்கணும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்புனது தான் எனக்கு ஒரு மைனஸா எனக்கு பட்டது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருக்கலாம். பட் அவர் உயிரை கொடுத்து நடிக்கிறார் விக்ரம். எல்லா படங்களையும் ஸ்கிரிப்டும் நல்லா சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. ஒரு சில படங்கள் அவர் ஸ்கிரிப்ட் சரியா சூஸ் பண்றதில்ல. பட் அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. ரீசெண்டா அவர் பண்ண படங்கள்லாம். பட் இந்த படம் அந்த விக்ரமோட அந்த ஒரு ரீசெண்ட் படங்களை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமோட ஆக்டிங் வைஸும் சரி, பட் கதை வைஸுமே சரி, ஓரளவு பெட்டரான ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து ரஞ்சித்தும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட எஃபெக்டை போட்டு தான் படத்தில் பண்ணியிருக்காரு. அந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்க்குற ஒரு சில கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படத்தில் வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து உழைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்லாம் அவ்வளோ ஒரு பேங்கராக இருக்கும். அது பார்க்கும்போது சரி செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவலில் இழுத்து வாங்க போறாரு அப்படின்னு தான் நான் நினைச்சீங்க. இந்த படத்துக்கு நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஒரு மாதிரி லேக் ஆகி ஒரு சில இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து தொய்வை கொடுத்துருச்சு செகண்ட் ஹாஃப். அது இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா அந்த ரைட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா படம் வந்து வேற லெவலில் போயிருக்கு. ஏன்னா கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஸ்டோரி ஒரு பக்காம ஸ்டோரி தான் எடுத்துக்கிட்டாரு. மாளவிகா மோகன் அந்த ஒரு கேரக்டர் அந்த டிசைன் பிளஸ் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதெல்லாம் வந்து அந்த கதைக்கு பின்னாடி அந்த ஒரு கோர்வை லைக் அந்த ஒரு கதையை அவ்வளோ நீட்டாக எடுத்துக்கிட்டாரு. சிம்பிளாக எடுக்கல. அந்த மாதிரி கதையில இருக்கும்போது ரைட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கதையில ரைட்டிங் கொடுத்தீங்கன்னா வேற லெவலில் போய் எக்கச்சக்க அவார்ட்ஸ் வேணா அடிச்சு தரணும். அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் கொடுக்கணும் நம்ம. பட் அது வந்து அவர் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரஞ்சித் வந்து சொதப்பிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு படம், ஒரு பக்கா தேட்டர் வாட்ச், ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு நல்ல ஒரு பிரமாதமான படம் ஒரு பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கருக்கும் சப்மிட் பண்ணுறதா பேசியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக விக்ரமுக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு ஆக்டிங்காக கொடுப்பாங்கன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கு. பார்ப்போம் எப்படின்றது. அதை தவிர மிச்சம் நிறைய அவார்ட்ஸும் இந்த படம் வந்து வாங்கணுன்றது சொல்லலாம். டெக்னிக்கலி ஒரு பக்கமான சவுண்டான ஒரு படம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில் சொல்ல போனால். அந்த அளவுக்கு இருந்தது. லைக் நிறைய இடங்கள் வந்து படத்தில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் செகண்ட் ஹாஃப்லாம். அதுதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மைனஸாக படுது. பட் ஆனால் நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இந்த வீக்கெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கறதுக்கு ஒரு சில இடங்களில் ரொம்ப அந்த ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ்லாம் இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். விக்ரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கூட நான் சொல்லுவேன் இந்த படத்தில். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்ல முடியாது. ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தான் இது. இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு படம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். லைக் வீக்கெண்ட் போய் எல்லாரும் போய் பார்க்கலாம். படமும் வந்து பெரிய ஓப்பனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. அப்போ இதுக்கு அடுத்து வர படங்கள் விக்ரம் எப்படி பண்றாருங்கிறது. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு வாட்ச் இந்த படம். கண்டிப்பாக ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் இந்த படம். பக்கமான ஒரு படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.